பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதம் 1:1 முதல் 3ஆம் வசனத்தில் அடங்கி இருக்கிறது. சங்கீதம் 1:3 நான் வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, ஒரு மரம் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்குமே ஆனால் அது செழிப்பை கண்டுகொள்ளும். அப்படிப்பட்ட செழிப்பை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் பாருங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து. வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது இல்லையா? யாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறது அவன். ஆமாம், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று மகிழ்ச்சியை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்பதை வேதம் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து. 3வது ஆசீர்வாதம் பாருங்க, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒருவேளை ஒரு மரம் காற்று, வெயில், புயல் இப்படி பல நிலைமைகளை தாண்டித்தான் உயிர் வாழ முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் அவைகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இறுதியில் 4வது ஆசீர்வாதம் பாருங்களேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன முடிவுகளை எடுக்கிறீர்களோ அவைகளிலே கர்த்தருடைய கரம் தங்கியிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பூரணத்தை கண்டுகொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி 4 ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதம் 1:3 நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானா நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அறிந்திருக்கிறபடியே வேதாகமத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்லேலூயா. இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நிபந்தனைகள் என்ன? 2 நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். விளக்க வேண்டியவை, செய்ய வேண்டியவை. விளக்க வேண்டியவை என்ன? சங்கீதம் 1:1 வேதம் அருமையா சொல்லுது பாருங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, துன்மார்க்கர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமில்லாத மனிதருடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நானும் உட்காரக்கூடாது. அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும் கூடாது என்பதை என் ஆண்டவர் அருமையாக காண்பித்து கொடுக்கிறார். பாவிகளுடைய வழியில் நில்லாமல், don't associate yourself with sinners. பாவிகளுடைய வழிகள் என்ன செய்யக்கூடாதான்? நம்ம நிற்கக்கூடாது என்பதை என் தேவன் அருமையாக காண்பித்து கொடுக்கிறார். நம்முடைய நண்பர்கள் யாரு? அம்மா, ஒருவேளை பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஏன்னா அவர்களோடு ஐக்கியப்படுவதற்கோ நட்பு கொள்வதற்கோ அம்மா நீங்களும் நானும் விரும்பக்கூடாது, சற்று விலகி வர வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அருமையாக காண்பித்து கொடுக்கிறார். 3வது பாருங்க, நீங்களும் நானும் விளக்க வேண்டியவில்லை. 3வது பாருங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. பரியாசக்காரர்னா ஆங்கிலத்தில் மாக்கர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கேலி கிண்டல் செய்யக்கூடிய மனிதர்களோடு நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாதான்? ஐக்கியப்படக்கூடாதான். மற்றவர்களை குறைத்து பேசுகிற மனிதர்களோடு என்ன செய்யக்கூடாது? நீங்களும் நானும் ஐக்கியப்படக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 1, விளக்க வேண்டியவை 3. துன்மார்க்குடைய ஆலோசனை விட்டு விலகுங்க, பாவியுடைய வழியில் நடக்காதீங்க, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. செய்ய வேண்டியவை என்ன? கண்டிஷன் செய்ய வேண்டியவை என்ன? ஆமா, சங்கீதம் 1:2 நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யணுமா? பிரியமா இருக்கணுமா? You and I should love the word of God. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுமா? அந்த பிரியமா இருக்கிறதோடு நின்று விடக்கூடாது. இரவும் பகலும் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கணுமா? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆமா, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில விளக்க வேண்டியவர்களை விளக்கி செய்ய வேண்டியவர்களை செய்வோமே. ஆனா சங்கீதம் 1:3 நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் அடையும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்போமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 1:3 நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள விளக்க வேண்டிய காரியங்களை சங்கீதம் 1:1 படியும், செய்ய வேண்டிய காரியங்களை சங்கீதம் 1:2 படியும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் உட்பட்டு வாழ்ந்து நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் திரட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சேகரபடி நாள் நன்றி. தேவையோடு இருக்கிற மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்கள்,
கர்த்தர் தேவைகளை சிந்திங்க, கண்ணீரை தொடங்க செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.